ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஃபோர்டினெட் ஃபயர்வால் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ண போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபோர்டினெட்ல வந்து நீங்க மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் இருக்கு, மிட் லெவல் இருக்கு, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஹையர் எண்ட் லெவல் இருக்கு. ஓகேவா? ஸோ இது இந்த எல்லா மாடல் லெவலுக்கும் கான்ஃபிகரேஷன்ங்கிறது வந்து சேம். ஓகேவா? ஸோ ஹையர் எண்டா இருந்தாலும் சரி, மிட் லெவல் இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து வந்து ஹையர் எண்ட் இருந்தாலும் சரி, அதோட கான்ஃபிகரேஷன் வந்து எல்லாமே வந்து சேம் தான். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கன்சோல் போர்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து வந்து வேன் 1, வேன் 2, அதுக்கடுத்து வந்து டிஎம்சி, அதுக்கடுத்து வந்து 1 to 7 இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் இன்டர்ஃபேஸ். ஸோ அதில் வந்து இன்டர்ஃபேஸ் பேர் பார்த்தீங்கன்னா வேன் 1, வேன் 2, அதுக்கடுத்து டிஎம்சி, கன்சோல். ஓகேவா? ஸோ இது வந்து மிட் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ அதே ஹையர் எண்ட் மாடல் 100F பார்த்தீங்கன்னா கன்சோல் போர்ட் இருக்கும், அதுக்கடுத்து வந்து டிஎம்செட் போர்ட் தனியாக இருக்கும், அடுத்து மேனேஜ்மெண்ட் போர்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், அடுத்து வேன் 1, வேன் 2, HA1, HA2, அதுக்கடுத்து வந்து இன்டர்ஃபேஸ் போர்ட் இருக்கும். ஸோ இது வந்து மிட் லெவல். ஸோ இது வந்து ஹையர் எண்ட் லெவல். ஓகேவா? ஸோ என்ட்ரி லெவல்னு பார்த்தீங்கன்னா 30E அந்த மாதிரி உள்ளது வந்து என்ட்ரி லெவல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதோட எல்லா மாடலுக்கும் எல்லா லெவலுக்குமே என்ட்ரி லெவலாக இருக்கட்டும், மிட் லெவலாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து ஹையர் எண்டா லெவலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து நான் ஒரு மோடம் வந்து ஐஎஸ்பிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு மோடம் கனெக்ட் ஆகிருக்கு. மோடத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஐபி வச்சு தான் நான் வந்து என்னோட ஃபோர்டினெட்டை வந்து நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஃபோர்டினெட் இமேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கன்சோல் வராது. ஓகேவா? கன்சோல் போட்டு வராது, மேனேஜ்மெண்ட் போட்டு வராது, எனக்கு வந்து வேன் 1, வேன் 2 அந்த எந்த ஃபெசிலிட்டியுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு 4 போர்ட் மட்டும் தான் எனக்கு இருக்கும், 4 இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நான் செய்கிற மெத்தடை வச்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு பேசிக் செட்டப் வந்து நீங்கள் ஃபோர்டினெட் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து போர்ட் 1 கன்சிடர் பண்ணிக்கிங்க கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு, போர்ட் 2 வந்து வேன் போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஓகேவா? போர்ட் 1 வந்து கன்சோலாக கன்சிடர் பண்ணிக்கிங்க, போர்ட் 2 வந்து வேனா கன்சிடர் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து என்னோட போர்ட் 2 வந்து வேனா, அப்போ வந்து என்னோட மோடத்துலேருந்து டைரெக்டாக வந்து நான் வேன் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? தட் மீன்ஸ் போர்ட் 2. ஓகேவா? ஸோ கன்சோல் போர்ட் வந்துங்கிறது போர்ட் 1. ஓகேவா? அதை என்ன செஞ்சுட்டேன், பிசியில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன செய்கிறேன், இந்த கன்சோல் போர்ட்டை வந்து நான் என்னோட பிசியில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அண்டு பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல் போர்ட்டுக்கு வந்து ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.1.99 தான் அதோட டிஃபால்ட் ஐபி அட்ரஸ். ஓகேவா? எல்லா ஃபோர்டினெட்டுக்கும் டிஃபால்ட்டோட ஐபி அட்ரஸ் இதான். அண்டு சப்நெட் மாஸ்க் வந்து 24 பிட். ஓகேவா? ஸோ இதான் டிஃபால்ட்டாக உள்ளது. ஓகேவா? நீங்கள் வந்து எல்லா ஃபோர்டினெட்டும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ஃபோர்டினெட்டை கான்ஃபிகர் பண்ண போகிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு ஐஎஸ்பி வந்து ஒரு இன்டர்நெட்டுக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ்க்காக ஒரு ஐபி கொடுப்பாங்க. அது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கலாம், டிகேசிபியாக இருக்கலாம், அதுக்கடுத்து வந்து ட்ரிபிள் பிஓஇ கான்ஃபிகரேஷனாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒன்று தான். நீங்கள் வந்து அந்த என்ன நெட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அது ஜஸ்ட் அதை ஃபோர்டினெட்டில் வேனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கன்சோல் போர்ட்டை வந்து என்ன செய்யுங்க, பிசியில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? கனெக்ட் பண்ணிவிட்டு ஆக்சஸ்க்காக. ஓகேவா? ஸோ இது என்னோட பிசி. ஓகே, இது என்னோட பிசி. நான் என்ன செஞ்சிடறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்த கன்சோல் போர்ட்டில் கனெக்ட் பண்ண பிறகு உங்கள் பிசியோ உங்கள் லேப்டாப்பையோ வந்து அந்த கன்சோல் போர்ட்டில் கனெக்ட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களோட ஈத்தர்நெட்டு போயிடுங்க, பிசியோட ஈத்தர்நெட்டுக்கு போயிடுங்க. பிசியோட ஈத்தர்நெட் போயிட்டு சில டயத்தில் உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் அந்த கன்சோல் போர்ட்டில் வந்து உங்களோட பிசியை கனெக்ட் பண்ணுறீங்களே, அப்போ வந்து டிஃபால்ட்டாக சில டிவைஸில் வந்து என்ட்ரி லெவலு, மிட் லெவலு, அதுக்கடுத்து ஹையர் லெவல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து டிஹெச்சிபி மோடு ஆனில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆன் ஆகாட்டி நீங்கள் மேனுவலாக ஐபியை வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும்.
ஓகேவா? மேனுவலா நீங்க வந்து ஐபி அதே சீரிஸ் லெவல்ல ஏன்னா இதோட டிஃபால்ட் கன்சோல் போர்ட்டோடது வந்து 192.168.1.99 அப்போ வந்து 1.99 சீரிஸ் ஐபி நீங்க வந்து அக்சஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோர்டினெட்டோட குயு மோடு கிடைக்கும். ஓகேவா? கிராஃபிக்கல் மோட்ல வந்து நீ அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன செஞ்சுக்கிறேன் நான் இந்த ஐபி ரேஞ்சுக்கு என்னோட பிசியை வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? 192.168.1.100 சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும். சில நேரத்தில் இந்த கன்சோல் போர்ட்டில் வந்து டிஹெச்சிபி எனேபிளில் இருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து ஒன் சீரியஸ் உங்களுக்கு ஐபி கிடச்சிரும். இன்கேஸ் கிடைக்கலன்னா நீங்கள் உங்களோட பிசியை வந்து ஒன் சீரியஸ் மாற்றிட்டு அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒன் சீரியஸ் மாற்றிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த 192.168.1 வந்து 1.99 போயிட்டு என்னோட ஃபோர்டினெட்டை வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இதே நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த ஃபோர்டினெட்டோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா இந்த கன்சோல் போர்ட்டில் வந்து உங்கள் லேப்டாப் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து 1.192.168.1.99 போயிட்டு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கும் போது அட்மின் மட்டும் கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா நியூ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேவா? நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் பாஸ்வேர்டு டைரெக்டாக கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெட்வொர்க்குன்னு இருக்குல்ல, இந்த நெட்வொர்க்கில் போயிட்டு இன்டர்ஃபேஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? இந்த இன்டர்ஃபேஸ் தான் உங்களோட போர்ட் எல்லாமே வந்து காட்டக்கூடியது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் தான் உங்களோட போர்ட் எல்லாத்தையும் காட்டக்கூடியது. நீங்கள் என்னென்ன கேபிளை வந்து அந்த ஃபோர்டினெட்டோட போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் க்ரீனில் காட்டும். ஓகேவா? நீங்கள் கனெக்ட் பண்ணாலே அது வந்து க்ரீனில் காட்ட ஆரம்பிச்சிடும். கனெக்ட் பண்ணாத போர்ட் எல்லாமே வந்து ரெட்டில் காட்டும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த இன்டர்ஃபேஸுங்கிறது வந்து இந்த 1 2 3 4 5ங்கிறது இது எல்லாமே வந்து இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இதே நீங்கள் வந்து செப்பரேட்டாக எனக்கு அந்த இமேஜ் ஃபைல்னால உங்களுக்கு காட்ட மாட்டுது. இதே நீங்கள் ஒரிஜினல் ஃபிசிக்கல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இங்கே வந்து வேனுன்னு சொல்லிட்டே காட்டும். வேன் 1 வேன் 2ன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்ஃபேஸு டிஎம்செட் இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வியூ ஆகும். ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் என்கிட்ட அந்த அந்த ஃபெசிலிட்டி இல்லை. அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து கிராஃபிக்கல் அந்த இமேஜ் விஎம் இமேஜ் மூலிமா விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும் பேசிக்காக. நான் இந்த லேப் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு இன்னொரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து என்ன செய்றீங்கன்னா, இப்போ வந்து என்னோட கன்சோல்லேருந்து எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. நான் வந்து வேன் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் போர்ட் 2 போயிடுறேன். ஸோ போர்ட் 2 போயிட்டு என்னோட ஏலியாஸ் வந்து வேன் கொடுத்துட்றேன். ஸோ இதில் ரோல் வந்து நான் வேன் அசைன் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு மேனுவலாக அசைன் பண்ணுறதுனால நான் வந்து மேனுவல் ஐபி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டாட்டிக் ஐபி தான் அசைன் பண்ண போகிறேன். அதனால் நான் மேனுவலாக கொடுத்துக்கிறேன். டிகேசிபியில் 10.101/24 நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி ஃபுல் சப்நெட்டை நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து எனக்கு வந்து பிங் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, பிங் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கு அடுத்து வந்து எஸ்எஸ்ஹெச் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, போர்ட் 2 வந்து நான் வேனாக கன்சிடர் பண்ணியிருந்ததுனால நான் வந்து வேன்ட அசைன் பண்ணிட்டேன். அதுக்கு உள்ள ஐபி கொடுத்துட்டேன். செகண்ட் ஸ்டெப்பு நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் ரூட் எழுதணும். இது வந்து மஸ்ட்டு. உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் ரூட்டு மஸ்ட்டு நீங்கள் எழுதியே ஆகணும். ஓகேவா? ஸோ கிரியேட் போயிட்டு என்ன செய்யுங்க, ஸோ டிஃபால்ட் டெஸ்டினேஷன் வந்து எனக்கு வந்து டிஃபால்ட் டெஸ்டினேஷனாக இருக்கட்டும். கேட்வே மட்டும் நான் வந்து என்னோட சர்வீஸ் ப்ரொவைடரோட ஐபி போட்டுடுறேன். ஸோ எதுலேருந்து போகணும்? வேன் இன்டர்ஃபேஸ்லேருந்து தான் போகணும். ஓகேவா? வேன் இன்டர்ஃபேஸில் தான் எனக்கு அவுட் ஆகிறது.
ஓகே, வேன் இன்டர்ஃபேஸ். அதுக்கடுத்து வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ எனக்கு வந்து நான் ஸ்டாட்டிக் ரவுட் எழுதிட்டேன். ஓகேவா? ஸ்டாட்டிக் ரவுட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கிங்க. ஓகேவா? உங்களுடைய வேன் இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வேன் இன்டர்ஃபேஸ்ன்னு கொடுத்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து வேன் இன்டர்ஃபேஸ் மூலயமா தான் அந்த இன்பவுண்ட் வருது. ஓகேவா? அவுட்பவுண்டும் வேன் இன்டர்ஃபேஸ் மூலயமா தான் அவுட் ஆகும். அதனால தான் வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டில் வந்து நான் வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டில் வந்து நான் டிஃபால்ட் ரவுட் வந்து வேன் போட்டு கொடுத்தேன். நீங்கள் வேன் போட்டு தான் கொடுக்கணும். ஓகேவா? எந்த போர்ட் உங்களை மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து இன்கமிங் அவுட் கோயிங் போதோ அந்த இன்டர்ஃபேஸ் கொடுத்துருங்க. கேட்வே கொடுத்துருங்க. ஓகேவா? கேட்வே கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் வந்து டிஃபால்ட்டு ரூட்டே கொடுங்க. ஓகேவா? டிஃபால்ட் ரவுட்டே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இன்டர்நெட் கிடைக்குதான்னு நான் செக் பண்ணணும். இந்த இடத்துல கன்சோல்டு இருக்குல்ல, இந்த இடத்துல கன்சோல்டு உங்களுக்கு கமாண்ட் ப்ரவுண்ட் இருக்கும். ஓகேவா? சிஎல்ஐ இருக்கும். இந்த இடத்துல ஜஸ்ட் சிஎல்ஐ கிளிக் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பிங் 8.8.8.8 அப்போ எனக்கு இன்டர்நெட் கிடைக்கிது. ஓகேவா? எனக்கு வந்து இன்டர்நெட் கிடைக்கிது. இதே நான் வந்து கூகுளில் பிங் பண்ணி பார்க்குறேன். பிங் ஆகுது, கூகுள் பிங் ஆகுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பொழுதும் நீங்கள் வந்து ஒரு ஃபோர்டினெட்டை கான்ஃபிகர் பண்ணும்போது இது பேசிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இது வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன். உங்களுக்கு வந்து இது பிஎஸ்என்எல்லாக இருக்கலாம், இல்லாட்டி ஏர்டெல் மோடமாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஜியோவாக இருக்கலாம், எது இருந்தாலும் இருக்கலாம். நீங்கள் ஃபோர்டினெட்டை கான்ஃபிகர் பண்ணும்போது ஜஸ்ட் இதோட உங்களுக்கு வந்து இதுலேயும் இன்டர்நெட் கொடுப்பாங்க. அதை எடுத்து என்ன செய்யுங்க, வேனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து அந்த இன்டர்ஃபேஸில் போயிட்டு வேன் போட்டு அசைன் பண்ணுங்க. ஓகேவா? இன்டர்ஃபேஸில் போயிட்டு வேன் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து ஸ்டாட்டிக் ரூட் எழுதணும். ஓகேவா? ஸ்டாட்டிக் ரூட் எழுதிட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ண வேண்டியதுதான். ஸ்டாட்டிக் ரூட் வந்து டிஃபால்ட் ரூட் எழுதுங்க. அடுத்து வந்து கேட்வே ஐபி அட்ரஸ், அதுக்கு எந்த இன்டர்ஃபேஸ் மூலயமா அந்த இன்டர்நெட் வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? அதோட போர்ட். ஓகேவா? அதை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து லேன் இன்டர்ஃபேஸும், ஓகேவா? லேன் இன்டர்ஃபேஸும் அதுக்கடுத்து வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பாலிசி, ஓகேவா? பாலிசி மூலயமா எப்படி வந்து நம்ம டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து எப்படி வந்து ஒரு சிஸ்டத்துக்கு வந்து நம்ம இன்டர்நெட் வந்து கொடுக்கறது, இன்டர்நெட் கிடைக்கிற மாதிரி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து ஃபயர்வால் பாலிசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அந்த வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, பை.